எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் கேரட் பீன்ஸ் குருமா இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடவுமே இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய இந்த கேரட் பீன்ஸ் குருமாவை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கேரட்டும் ஒரு 7லேருந்து 8 பீன்ஸையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி போட்டுக்கிறேன். சின்ன சைஸாக இருக்கிற தக்காளியை பார்த்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும், ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டும், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்த தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை அந்த கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இதை நம்ம ப்ரெஷர் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா இந்த கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துடும். நம்ம அதுக்கப்புறமா எடுத்து தாளிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் நல்லா ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு. மஞ்சள்தூள் சேர்த்ததால நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அது கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. தீயை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ்லாம் செய்யும்போது. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த கேரட் பீன்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் குருமா வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ஒரு குருமா கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். இது இப்படியே கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குருமா கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான கேரட் பீன்ஸ் குருமா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ரெசிபி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.